ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மலான ஸ்டிச்டு ப்ளவுஸ் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நம்ம இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வந்து போடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் வந்து முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி உங்ககிட்ட ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறுக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இப்போ 2mm பீடு எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீடு வந்து எடுத்திருக்கேன், அதாவது டல் கோல்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்திருக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக நீங்கள் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம தண்ணியிலலாம் வாஷ் பண்ணும்போது கருத்து போக சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் டல் கோல்டே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் கலர்லேயே வந்து மெஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ளவுஸுக்கு கீழே வந்து இந்த டிசைன் வர மாதிரி பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக எண்ட் பார்ட்டில் வந்து வர மாதிரி இருக்கும், ப்ளவுஸுக்கு மேலே இல்லை. ஸோ நம்ம ஸ்டிச்சு மட்டும் தான் வந்து ப்ளவுஸில் வந்து வர மாதிரி இருக்கும், மற்றபடி பீடு எல்லாமே கீழே வர மாதிரி இருக்கும். இப்போ நீடில் வந்து நான் 3 பீடு கொத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டும் தான் இந்த மாதிரி 3 பீட் கோத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 பீட் கோத்தா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் அந்த எந்த கேப்பில் வந்து நம்ம நீடில் வந்து குத்துறோம் வந்து மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேப்பில் வந்து நீடில் குத்தி மேலே எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி அந்த நம்ம ப்ளவுஸ்க்கு அந்த லாஸ்ட்டாக எண்ட் பார்ட்டோட சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு பீடு இருக்குல்ல, அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி நீடிலை நம்ம வந்து சொருகி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு 2 பீடு இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 பீடு எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து 2 பீடு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போவும் நீங்கள் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி குட்டியான கேப்பில் வந்து நீடில் இந்த மாதிரி பேக்கில் இருந்து ஃப்ரெண்டுக்கு குத்தி இழுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த பீடை லாக் பண்ணுறதுக்காக லாஸ்ட் பீடில் ப்ளவுஸோடு சேர்த்து லாஸ்ட் பீடு ஹோலில் வந்து குத்தி நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆரி ஒர்க் ஆர்டர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங்லாம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளான டிசைனும் கேட்பாங்க. ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நான் சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால தான் சரி நமக்கு வந்து ப்ராக்டிஸ்க்காக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்காக நம்ம ப்ளவுஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நான் என்னோடய ப்ளவுஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நான் பண்ணி கொடுத்தது வந்து 100 ருபீஸ்க்கு தான் பண்ணி கொடுத்தேன். பட் நீங்கள் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆகுது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் 100, 150, 200 வாங்கினாலே உங்களுடைய ஏரியா பொறுத்து உங்களுடைய மெட்டீரியல் பொறுத்து நீங்கள் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரிக்கு வந்து நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு மினிமம் வந்து ஒரு 3 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் போதும். ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளவுஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஆர்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி கூட ஆர்டர்ஸ் வந்து சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நெக் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் 2 ஹேண்டு, நெக்கு, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான ஒரு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து பண்ணலாம். அல்லது வந்து இந்த மாதிரி சில்க் ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க, ப்ளைனாக இருக்குது, எந்த டிசைனும் இல்லை, ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய ப்ளவுசஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய ஆரி டிசைனே வந்து நம்ம ஹேண்டில் வந்து பண்ணலாம். பட் உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நானும் வந்து எனக்கு ஆரி ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் இல்லாத போது நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வீடியோ எடுத்து நான் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 1-2 டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நூலோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துடாதீங்க. எடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி வந்து சிக்கல் வந்துடுது. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிக்கு வந்து நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து கட்டாயி அந்த ஸ்டேஜ் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா லைட்டாக இந்த நீடிலில் வந்து ஹோல் பார்ட்டில் வந்து அந்த த்ரெட்டை மாட்டிட்டு நீங்கள் வந்து நாட்லாம் எதுவும் போட வேண்டாம். நான் ப்ரீவியஸாக போட்டிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து நாட்லாம் போடாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டு வந்து எண்ணாட் போடும்போது அந்த லூப்பை சுற்றி எண்ணாட் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு பெரிய த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கல் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது எண்ணாட் போடாமல் நீடியில் வந்து அந்த நான் ஏற்கனவே பண்ண மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து த்ரெட்டை மட்டும் சொருகிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கல் வந்துட்டாலும் பொறுமையாக அதை வந்து நீங்கள் எடுத்து விடுங்க. அல்லது வந்து ரொம்ப சிக்காயிட்டே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு நீடிலில் இருக்கக்கூடிய த்ரெட்டும் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒர்க்கு தான் இது. ஸோ ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த ப்ளவுஸ் டிசைனே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளான ஒரு லைன் வச்சு ஆரி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் புட்டாஸ் கூட இதே மாதிரி நீடில் வச்சு நீங்கள் வந்து அதாவது இந்த மெஷின் நீடில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பீடு வச்சு நம்ம வந்து புட்டாஸ் டிசைன் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி 3 பீடு வச்சு நீங்கள் புட்டாஸ் டிசைன் இந்த நார்மல் நீடில் வச்சே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நார்மல் ப்ளவுஸ் தான், பட் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஒரு 2 ஹவர்ஸில் கூட முடிச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்தால் கூட நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நானும் இன்னும் நிறைய என்னுடைய ஓல்டு ப்ளவுஸ்க்குலாம் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.